சுவையான சூப்பரான ஜவ்வரிசி மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஜவ்வரிசி வந்து 1 கப் எடுத்திருக்கேங்க. எண்ணெய் அடுப்பில் காஞ்சிட்ருக்கு. 1 கப்பு சின்ன ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய ஜவ்வரிசி கூட எடுத்துக்கலாங்க. இதை அப்படியே எண்ணெயில் சேர்க்காம ஒரு சல்லடையில் வச்சு சேர்த்துக்கோங்க. நம்ம ஒரே மாதிரி கருகாமல் எல்லாம் ஒன்றா வரும் பாருங்கள். எண்ணெயில் அப்படி சேர்த்துட்டோம்னாக்க பாதி நல்லா வரும், பாதி வெள்ளை கலராக வரும், பாதி கலர் மாறி வந்துடும். அதனால் மொத்தமாக நம்ம சல்லடையில் வச்சு சேர்த்துட்டோம்னாக்க எண்ணெயில் நல்லா முங்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன சடைச்சட்டியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும் இந்த சல்லடையில் வைக்கிறதுக்கு. நம்ம இப்படி மெதுவாக கிண்டி விட்டோம்னாக்க நல்லா எல்லாம் ஒரே மாதிரி பொரிஞ்சு வந்துடுங்க. பெரிய சவரிசினா நிறைய வெளியெல்லாம் வந்துடும். இது சின்ன சவரிசிங்கிறதுனால அளவாக இதுக்குள்ளே இருக்குங்க. இந்த மிக்சர் வந்து எப்பயும் ஒரே மாதிரி சாப்பிடாம நம்ம இப்படி சாப்பிடும் போதே இதோட சத்து நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு கிடைக்கும். ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விட்டுக்கலாம். வீட்டில் சாயங்காலம் வந்து இதை சாப்பிட்டுக்குருவாங்க. ஆரோக்கியமாகவும் இருக்கும், சுவையாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஒரு வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜவ்வரிசி அழகாக பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குங்க. எண்ணெயில் இருந்தால் பொரியுது பாருங்கள். நல்லா சத்தமே கேட்காம நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. அவ்வளோதான். எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் இதை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடலப்பருப்பு, நிலக்கடலை பருப்பு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் எண்ணெயில் நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அது வந்து சீக்கிரமாக முதலே வறுத்ததுனால அவங்க வறுத்து தானே கடையில் விற்கிறாங்க. அந்த கடலை பருப்பு தான் நான் வாங்கியிருந்தேன். அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அதையும் இந்த சவ்வரிசி கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்தாச்சு. இப்போ இது கூட பொரிகடலை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து சேர்த்துருக்கேன் நான். பாருங்கள், உங்களுக்கு தகுந்தாப்பில் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. பொரியலையும் டக்குன்னு எனக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், லேசாக கிண்டி விடுங்க. ஒரே மாதிரி எல்லா பக்கமும் நல்லா வந்துருங்க. பாருங்கள், இது கூட சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பு கூட பொரியலையும் சேர்த்தாச்சு. இது கூட அவள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வெள்ளை அவள், சிவப்பு அவள் இருந்தாலும் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவள் வந்து அப்படியே போட்ட உடனே எனக்கு புரிஞ்சு வந்துருச்சுங்க. பாருங்கள், அந்த நுரையெல்லாம் வத்திருச்சுனாக்கா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தமுங்க. நுரையோடு இருந்தால் எடுக்காதீங்க. நுரைய வத்தினோடனே எடுத்துக்கோங்க. இது கூட சேர்த்தாச்சு. இப்போ வெள்ளைப்பூடு ஒரு 4 பல்லு எடுத்திருக்கேன். அதையும் பொரித்து இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெள்ளைப்பூடு சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் வெடிக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துருங்க. எனக்கு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பொரியட்டுன்னு வச்சுருந்தேன். நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. எண்ணெயை விட்டு வெளியே தெரிச்சிரும் அப்படின்ட்டு நான் எடுத்துட்டேங்க. எடுத்து இந்த மிக்சர் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா எண்ணெயில் அந்த வெடிக்க ஆரம்பித்தோடனே நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த மிக்சர் கூட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா அப்படி கலக்கி விட்டுக்கலாங்க. எல்லாம் ஒரே மாதிரி படுற மாதிரி. இது கூட உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு. ரொம்பவும் காரம் சேர்த்தோம்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க, சின்ன பசங்க. அதனால் காரம் கம்மியாக தாங்க சேர்த்துருக்கேன் நான். உப்பு ஒரு 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு. இது சூடாக இருக்குது. நல்லா ஆற வச்சுக்கலாங்க. ஆற வச்சுட்டு நம்ம ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் 1 வாரம் 10 நாள் வரைக்கும் நம்ம இதை சாப்பிட்டுக்கிறலாங்க. சூப்பராக இருக்கும். வித்தியாசமான டேஸ்ட்டு. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிருங்க.